மேக்ஸ்வெல் சமன்பாடுகளின் தொகை நுண்கணித வடிவம். இதில் மொத்தம் 4 சமன்பாடுகள் இருக்குது. மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ், மேக்ஸ்வெல் சமன்பாடுகள் 4 வகை இருக்குது. அதில் முதல் சமன்பாடு முதல் சமன்பாடு என்ன அப்படின்னா, E வெக்டார் டாட் TA வெக்டார் ஈக்குவல் டு Q மூடப்பட்ட என்க்ளோஸ்டு டிவைடட் பை எப்சிலான். இதை நம்ம என்ன சொல்கிறோம்? நிலைமின்னியல் காஸ் விதி அப்படின்னு சொல்கிறோம். நிலைமின்னியல் காஸ் விதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது எதை ரிலேட் பண்ணுது அப்படின்னா, ஃப்ளக்ஸையும், அதாவது மின்புல பாயத்தையும் மற்றும் மூடப்பட்ட பரப்பில் உள்ள மின் துகள்கள், இதை ரிலேட் பண்ணுது. இது முதல் சமன்பாடு. E வெக்டார் டாட் DA வெக்டார் ஈக்குவல் டு Q மூடப்பட்ட பை எப்சிலான். ஸோ இதை எழுதிட்டு நிலைமின்னியல் காஸ் விதி அப்படின்னு எழுதலாம். அடுத்து இரண்டாவது சமன்பாடு மேக்ஸ்வெல்லோட இரண்டாவது சமன்பாடு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, இது பார்த்தோம் அப்படின்னா, B வெக்டார் க்ளோஸ்டு லைன் இன்டெக்ரல் ஆஃப் B வெக்டார் டாட் DA வெக்டார் ஈக்குவல் டு 0. தமிழில் சொல்லணும்னா, மூடப்பட்ட பரப்பில் உள்ள காந்தப்புலத்தின் பரப்பு வழி தொகையீட்டு மதிப்பு. மூடப்பட்ட பரப்பில் உள்ள காந்தப்புலத்தின் பரப்பு தொகையீட்டு மதிப்பு சுழி அப்படின்னு இருக்குது. இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா, காந்தவியலின் காஸ் விதின்னு சொல்கிறோம். இது என்னது? காந்தவியலின் காஸ் விதி அப்படின்னு சொல்கிறோம். இது எதை நமக்கு உணர்த்துது அப்படின்னா, ஒரு தனித்த காந்தமுனை இயற்கையில் இல்லை அப்படின்னு சொல்கிறது. தனித்த காந்தமுனை இயற்கையில் இல்லை அப்படின்னா, மேக்னெட்டில் ஒரு தனி வடமுனையோ அல்லது ஒரு தனி தென்முனை, காந்தத்தில் ஒரு தனி வடமுனையோ அல்லது தனி தென்முனையோ இருக்காது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ரெண்டாவது ஈக்குவேஷன். அடுத்தது என்ன சொல்லுது அப்படின்னா, E வெக்டார் டாட் DL வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் d5b பை dt. இங்கே E அப்படிங்கிறது மின்புலம் நமக்கு தெரியும். 5b அப்படிங்கிறது என்னென்னா காந்தப்பாயம். இது காலத்தை பொறுத்து மாறுது. இந்த விதியை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பாரடேயின் மின்காந்த தூண்டல்னு சொல்கிறோம். பாரடேயின் மின்காந்த தூண்டல் விதி அப்படின்னு சொல்கிறோம். நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, மூடப்பட்ட பாதையை சுற்றியுள்ள மின்புலத்தின் கோட்டு வழி தொகையீட்டு மதிப்பு மூடப்பட்ட பாதையை சுற்றியுள்ள மின்புலத்தின் கோட்டு வழி தொகையீட்டு மதிப்பு எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா, அதோட காந்தபாய மாறுபாடு, அந்த கோட்டு வழி, அந்த மூடப்பட்ட பாதை இருக்குது பார்த்தீங்களா, அதோட காந்தபாய மாறுபாட்டிற்கு, காலத்தை பொறுத்த காந்தபாய மாறுபாட்டிற்கு சமமாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த மூணாவது விதி சொல்லுது. அடுத்து நம்ம பார்க்குறது நான்காவது விதி. இந்த நான்காவது விதி நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது ஆம்பியர் மேக்ஸ்வெல் லா அப்படின்னு சொல்லலாம். இந்த நான்காவது விதியை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஆம்பியர் மேக்ஸ்வெல் விதி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எப்படி எழுதலாம்? B வெக்டார் டாட் DL வெக்டார் ஈக்குவல் டு μ0 IC ப்ளஸ் μ0 எப்சிலான் நாட் d by dt ஆஃப் closed surface integral of E வெக்டார் டாட் DA வெக்டார். மூடப்பட்ட E வெக்டார் டாட் DA வெக்டார் அப்படின்னு என்ன பண்ணலாம், நம்ம சொல்லலாம்.
இங்கே பிங்கிறது காந்தப்புலம் தெரியும். ஐசிங்கிறது என்ன அப்படின்னா, ஐசி அப்படின்னு சொல்கிறது கடத்து மின்னோட்டம், கடத்து மின்னோட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இந்த இடத்துல இதுலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஐடி அப்படின்னு சொல்கிறோம். ஐடிங்கிறது என்னென்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிற என்னது எப்சிலான் நாட், இது என்ன எழுதுவோம் d∅e/dt அப்படின்னு எழுதுவோம். இங்கே இந்த φe அப்படிங்கிறத நம்ம இங்கே என்ன எழுதியிருக்கோம்னா E வெக்டார் டாட் dA வெக்டார் அப்படின்னு எழுதுவோம். E வெக்டார் டாட் dA வெக்டார் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ இந்த விதியை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆம்பியர் மேக்ஸ்வெல் விதி அப்படின்னு சொல்கிறோம். இந்த விதியை ஆம்பியர் மேக்ஸ்வெல் விதி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆம்பியர் மேக்ஸ்வெல் விதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஆம்பியரோட சுற்று விதியிலேருந்து இந்த ஆம்பியர் மேக்ஸ்வெல் விதியை கொண்டு வந்திருக்கோம். ஆம்பியர் மேக்ஸ்வெல் விதியை சொல்லியிருக்கோம். இது இந்த இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் அப்படிங்கிறத நமக்கு மிக தெளிவாக விளக்கிட்டு இருக்கு. ஐடிங்கிறது என்னென்னா இடப்பெயர்ச்சி மின்னோட்டம், இடப்பெயர்ச்சி மின்னோட்டம். ஸோ இந்த 4 விதியும் நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா, அட்லீஸ்ட் இந்த ஃபார்முலா மட்டுமாவது இந்த 4ஐயும் எழுதணும் அப்படின்னா நமக்கு மதிப்பெண்கள் முழு மதிப்பெண்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த கேள்வி முக்கியமான கேள்வி, நன்றாக படிச்சுக்கோங்க. நன்றி.